இல்லாத ஒன்று. இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் கண்டினியூவாக ஒரு 10 வருஷம் இருக்கிறாங்க. அதனால் இங்கே ஒரு எதிர்ப்பு மனநிலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்ட்டு சொன்னால் சரியாக இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்குது திராவிட முன்னேற்ற கழகம், சரியா? 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கு. ஆனால் இவர்கள் இங்கே ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லுவதன் மூலம் எதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார்கள்? செல்வம் போன்ற அரசுக்கு எதிராக எதிர்ப்பலை இருப்பதாக எங்கேயுமே தெரியல. சரி, இல்லாத உன்னை ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொன்னால் உண்மையாக்கி விடலாம், இல்லாத ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். அதுக்கான வாய்ப்பும் இல்லை. உண்மையை சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முதல் கட்ட பிரச்சார பணியை முடித்து விட்டது. தமிழ்நாட்டில் 5 கோடி வாக்காளரை திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்தே முடித்து விட்டது. எந்த இடத்திலும் அதுக்கான சாத்தியக்கூறும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. அது தேர்தல் முடிவை தெரியவா காட்டப்போகிறது. பேசுகிறபோது மணிகண்டன் அவர்கள் சொன்னார்கள், பீகாரை பார்த்தீர்களா, அது பர்ஃபார்மன்ஸால் வந்த வெற்றியாக தான் இருக்கணும். பாஜக, அமித்ஷா, மோடி, நிதிஷ்குமார் அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு நிதி பகிர்வு 4.9 தான். எவ்வளோ? 4.9 மத்திய அரசு. எடப்பாடிக்கு அதான் கொடுத்தாங்க. அப்போ மட்டும்லாம் தூக்கிட்டுலாம் கொடுத்துடல, இப்பயும் நமக்கும் அதான் கொடுக்குறாங்க. ஓர வஞ்சனை, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது, ஓர வஞ்சனை, துரோகம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு இன்னி வரைக்கும். இவர் சொன்ன பர்ஃபார்மன்ஸ் பீகாருக்கு எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாங்க? 9.4. நமக்கு எவ்வளோ? 4.9. பீகாருக்கு எவ்வளோ? 9.4. சரி, நமக்கு அவங்களுக்கு இவ்வளோ டிஃப்ரெண்ட்ல மத்திய சர்க்கார் பணம் தருகிற போது பீகாருடைய தனிநபர் வருமானம் எவ்வளோ தெரியுமா? 76,000 ரூபாய். ஓகே. தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3,62,000 ரூபாய். எந்த ஸ்டேட் இது கொடுமை தெரியுமா? இதுல விட 20 வருஷமா ரெட்டை இன்ஜின் ஓடுகிற பீகாரின் நிலைமையை சொல்லி கொண்டிருக்கிறேன். 20 வருஷமா இரட்டை இன்ஜின் பயணிக்கிற பீகாரின் தனிநபர் வருமானம் 76,000 தாண்டல. ஆனால் 5 ஆண்டு காலம் ஓர வஞ்சனை பார்த்து தமிழ்நாட்டை புறக்கணித்து எந்த நிதியும் கொடுக்காமல் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் 3,62,000 ரூபாய். எந்த ஸ்டேட் வளர்ந்திருக்கு? மதுக்கடைகளை பத்தி பேசினாங்க. 2016 திமுக தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம். ஜெயலலிதா அம்மாவுடைய தேர்தல் அறிக்கை என்ன தெரியுமா? மணிகண்டன் ஞாபகம் வச்சிருப்பார் நினைக்கிறேன். படிப்படியாக மதுக்கடைகளை குறைப்போம். யார் சார் ஆட்சிக்கு வந்தா? 16ல பூரணமா மூடுறன்னு சொன்ன நாங்க வரல, படிப்படியா குறைப்போன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. 2016ல 21 ஆட்சியை முடிச்சாங்க. படிப்படியா எவ்வளவு கடையை குறைச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க? குறைச்சாங்களா? கோயில் வாசல்ல, காலேஜில், பஸ் ஸ்டாண்ட்ல, ஸ்கூல் பக்கத்தில் கடை திறந்துருந்தாங்க. அவங்க ஆட்சி விட்டு கீழே இருக்கிற போது தமிழ்நாட்டில் மொத்த கடைகள் எண்ணிக்கை 7,500 டாஸ்மாக் கடைகள். சார் மூடுவான்னு சொன்ன எங்களுக்கு நாங்க ஜெயிக்கல சார். பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. பொறுமையா இருங்க, பதட்டப்படாதீங்க. மூடுவோன்னு சொன்ன எங்களை ஜெயிக்க வைக்காம படிப்படியா மூடுவோன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. 5 வருஷம் அதிமுக ஆட்சி. படிப்படியா மூடினாங்களா? என்னுடைய கேள்விக்கு நேரா பதில் சொல்லுங்க. டாஸ்மாக் கடையே படிப்படியா 5 ஆண்டில் மூடப்பட்டதா? உங்களுடைய தேர்தல் அறிக்கை 2016 படிப்படியா மூடுவோன்ட்டு 5 ஆண்டு காலத்தில் மூடுனீங்களா? இல்ல. ஆனா இந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல 7,500 கடையில 800 கடையை மூடி இருக்கிறோம். 800 கடையை மூடி இருக்கும். கோயிலாண்ட, சர்ச்சாண்ட, மசூதியாண்ட, ஸ்கூலாண்ட, காலேஜ் ஆண்ட, பஸ் ஸ்டாண்ட் ஆண்ட கடையெல்லாம் 800 கடையை மூடி இருக்கிறோம். ஐயா, நீங்க எம்ஜிஆர் ஆட்சின்றீங்க, ஜெயலலிதா ஆட்சின்றீங்க. ஒன்னு சொல்ல மறந்துறீங்க. டாஸ்மாக் நிறுவனத்தை திறந்ததே நீங்க தான். அதை தெரு தெருவா கொண்டு வந்ததும் நீங்க தான். அதை ஏன் சொல்ல மறந்துடுறீங்க? சரி, நல்லது சார். நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன் சார், டைம் ஆயிடுச்சு சார். ஒரே ஒரு வார்த்தை ப்ளீஸ் சார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா FL2 சொல்ற சொகுசு மதுபான கடைகள் 2000 கடை திறந்துருக்காங்க. ஒரு கடைக்கு 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு 2000 கடை தமிழ்நாட்டுல இந்த ஆட்சியில திறந்து வச்சுட்டு இவங்க மதுக்கடை பேசக்கூடாது. தவறான புள்ளி விவரம், தவறான தகவல் இது. அப்படி எதுவுமே கிடையாது.